ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா 21 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 19 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெயிலுக்கு அது ஒரு மாதிரி கம்முன்னு கிடக்குது. கொஞ்சம் அப்படியே உணக்குதுன்னு சொல்லுவோம், ஒரு மாதிரியா இருக்குது. இப்பதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்க்குக்கும் போயிட்டு வந்தோம், நல்லா இருந்தது. கொஞ்சம் இன்னைக்கு லைட்டா காத்தடிச்சது, நல்லா இருந்தது. ஸோ அதான் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு வந்தோம். அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இப்பதான் நான் வந்து வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் வந்து 90 கிலோ இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு, பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணிடலாம், கவலையே படாதீங்க. நிறைய பேர் என்ன சொல்றது, ஐயோ அக்கா எனக்கு இவ்வளவு வெயிட் இருக்குக்கா, என்னால வந்து குறைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்றீங்க. ஃபீலே பண்ணாதீங்க, ரொம்ப ஈஸியா வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம். நம்ம கரெக்டான ஃபுட்ஸ் வந்து கரெக்டான அளவுல எடுத்துக்க போறோம், அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அளவு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இல்லாம குவான்டிட்டி கரெக்டான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது, இது வந்து பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியா வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிடலாம். ஸோ கவலையே படாதீங்க. தண்ணி நிறைய குடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வாக்கிங் 1 மணி நேரம் பண்றது, அப்புறம் புரோட்டீன் ஃபைபர் நிறைந்த உணவுகள் கரெக்டா எடுத்துக்கிறது, அப்புறம் ஸ்ட்ரெஸ் வந்து எடுத்துக்காதீங்க. கரெக்டா வந்து தூங்குங்க, மதியம் தூங்காதீங்க. நான் ரிப்பீட்டடா இதுக்குதான் சொல்லிட்டே இருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் சேஞ்சஸ் பண்ணிட்டாலே போதும். ஆனா ஸ்டார்டிங்ல வந்து புதுசா ஒரு வித்தியாசமா தான் இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க, சீக்கிரமா அது எல்லாமே சரியாயிடும். ரொம்ப ஈஸியா நீங்க வந்து குறைச்சிடுவீங்க, சரிங்களா? ஸோ அதனால சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுபா ரங்கராஜன் அப்படின்ற சிஸ்டர் வந்து ஹாய் சொல்லியிருந்தீங்க. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க சிஸ்டர், உடம்ப பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர் வந்து அன்பா சொல்லியிருந்தீங்க. ஓகே சிஸ்டர், கண்டிப்பா வந்து பாத்துக்கிறேன். சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மிஷின் மாடி ஓடிட்டே இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் மிஷின் பேட்டரி லோ ஆக தானே செய்யும். அந்த மாதிரிதான் சிஸ்டர் ஆயிடுது, என்ன பண்றது? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இதுதான் அதான். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நன்றி சிஸ்டர், எல்லாருமே இந்த மாதிரி கேக்குறது, ஒரு அன்பா வந்து சிஸ்டர் உடம்ப பாத்துக்கோங்கன்னு சொல்றதுலாம் ரொம்ப உண்மையாவே சந்தோஷமா இருக்குது எனக்கு. அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அவல் வந்து அரிசி தானே, அது வந்து வெயிட் லாஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவல் வந்து ரைஸ்ல இருந்து வர்றதா இருந்தாலும் அதுல வந்து ஃபைபர் வந்து இருக்குது. பதப்படுத்துறதுக்கு முன்னாடி மட்டரிசியில செய்யற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இன்னும் சிகப்பவல் கிடைச்சிச்சுன்னா பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். நிறைய இன்னுமே ஃபைபர் அதிகமா கிடைக்கும். ஸோ அதுதான் நான் எப்பவுமே சொல்றது. இங்க எங்களுக்கு வெள்ளாவல் தான் கிடைக்குது, அதுலயுமே ஃபைபர் இருக்கு. அதை விட அதிகம் சிகப்பவல்ல இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து சிகப்பவலும் எடுத்துக்கிறது, அது வந்து ரொம்பவே பெஸ்ட். ஸோ அவல் வந்து நல்லது தாங்க, ஃபைபர், சரிங்களா? ஃபைபர் வந்து இருக்குது, அதுவும் அளவு தான் எடுத்துக்கிறது, சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சரிஃபான்ற ஒரு சிஸ்டர் வந்து ஜெரிஃபான்னு நினைக்கிறேன், ஷெரீஃபா அப்படின்னு தான் நேம் இருந்தது ஐடியில. அவங்க வந்து பேர் சொல்லல. வேற அந்த ஜூன் 27 வந்து அவங்களோட பர்த்டேவா, 28 வந்து அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லியிருந்தாங்க. ஹாப்பி பர்த்டே சிஸ்டர், ஹாப்பி ஆனிவர்சரி சிஸ்டர். ஸோ ரெண்டுமே ரொம்ப உங்களுக்கு வந்து இந்த வருடம் ரொம்ப சிறப்பா இருக்கணும், நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதான். அதுக்கப்புறம் ஹைட் வந்து எப்படி சிஸ்டர் வந்து மெஷர்மெண்ட் வந்து பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஹைட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நார்மலா ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி போகும்போது நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம், இல்ல நம்மளோட இன்ஸ்டேப் வச்சு கூட நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கலாம். சம்டைம் வந்து சென்டிமீட்டர்ல மெஷர் பண்றீங்கன்னா இன்ச்சஸ்ல நம்ம அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். யூடியூப்ல சாரி கூகுள்ல போட்டாலே வந்துடும், கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ரவை வந்து யூஸ் பண்றது, என்ன ரவை யூஸ் பண்றீங்கன்னு, கோதுமை ரவை யூஸ் பண்ணலாம், வெள்ளை ரவை யூஸ் பண்ணலாம், எல்லா ரவையுமே யூஸ் பண்ணலாம். இந்த வெள்ளை ரவை நிறைய பேர், சாரிங்க கை காலை எப்படி இது பண்ணிட்டேன். வெள்ளை ரவை நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, நினைச்சுட்டு இருக்கீங்க அது வந்து மைதான்ட்டு. அப்படி கிடையாது, கோதுமையில இருந்து வர்ற ஒரு உமி அந்த மாதிரி ஒரு பகுதி தான். ஸோ அதனால ரவை வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? வெள்ளை ரவையுமே எடுத்துக்கலாம், எல்லாமே அளவுதான், சரிங்களா? அதுதான் வந்து நம்மளோட விஷயம். ஹெல்தியான விஷயமா இருந்தாலும் அதை வந்து அளவா எடுத்துக்கிறது நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அதுதான், அது கூட புரோட்டீன் ஃபைபரை ஆட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம்.
அதுக்கப்புறம் ஓட்ஸ் வந்து என்ன ஓட்ஸ், எந்த வகையான ஓட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் சரிங்களா. சம்டைம் வந்து மசாலா ஓட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சாப்பிட வச்சேன். வீட்லயும் மசாலா ஓட்ஸ் வந்து செஞ்சு சாப்பிடலாம், கடைகள்லயும் நம்ம ஓட்ஸ்ல இருந்து ஆத்திர அவசரத்துக்கு வாங்கிக்கலாம் சரிங்களா. காஃபியை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல சிஸ்டர், எப்படி கண்ட்ரோல் பண்றது? ரொம்ப ஈஸி தாங்க. எதுவுமே வந்து நம்ம நினைக்காம முடியாதுங்க, கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால முயற்சி பண்ணுங்க. பிளாக் டீ, பிளாக் காஃபி மாதிரி குடிச்சு ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு அதுவே வந்து நல்ல டைவர்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாக் காஃபி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி தெரியும், அப்புறம் போக போக உங்களுக்கே வந்து பிடிச்சு போயிடும். அதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த சுறுசுறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைவர்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். சில பேர்லாம் ரொம்ப டீ அடிக்டடா இருப்பாங்க. ஸோ அது வந்து உடம்புக்குமே நல்லது கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மாத்துங்க வெயிட் லாஸ்க்கு, அப்பதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். கொஞ்சம் குடிக்கிறேன் அப்படி குடிக்கிறேன் அப்படியே படிப்படியா குறைச்சிருங்க, அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன். அதை குறைக்கும் போது உங்களுக்கு நல்லா ஒரு வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கே தெரியும் சரிங்களா. ட்ரை பண்ணுங்க. பாலே நம்ம வந்து அவாய்ட் பண்ண சொல்றோம், அப்படிங்கும் போது நம்ம டீ எப்படி எடுத்துக்கிறது யோசிங்க கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து நட்ஸ் ஜூஸ்க்காக நட்ஸ் எல்லாம் நைட்டே ஊற வச்சுட்டேன் சிஸ்டர். ஆனா காலையில கரண்ட் வந்து கட் ஆயிடுச்சு சிஸ்டர், என்னால ஜூஸ் பண்ண முடியல. அது அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கரண்ட் வந்திருக்கும் போல, காலைல பிரேக்ஃபாஸ்ட் வேற எடுத்துட்டாங்க போல இருக்கு. ஸோ அது வந்து மதியத்திலயோ இல்ல ஈவினிங் நைட்டுக்கோ நான் வந்து எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம் சரிங்களா. நைட்டு டின்னர் டைம்ல கூட எடுத்துக்கலாம். என்ன நம்ம 6:30க்கு தான் முடிச்சிடுறோம்ல, அதனால நமக்கு அந்த வயிறு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. ஏன்னா அதுக்குள்ள நம்ம வந்து தூங்குறோக்குள்ள அது செரிச்சிரும். அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜூன் 21 அன்னைக்கு மோகன பிரியான்ற ஒரு சிஸ்டருக்கு வந்து பர்த்டே. நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட பொண்ணுக்கு ஜூன் 21 மோகன பிரியா அவங்களுக்கு விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டியர். நீங்களும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா லைஃப்ல வரணும்னு சொல்லிட்டு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து தைராய்டு வந்து இருக்கு சிஸ்டர். நான் வந்து நல்லா 3 kg வரைக்கும் குறைச்சேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 days நேத்து வந்து 3 வேளையுமே 3 தடவை நான் வந்து ரைஸ் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொன்னாங்க. எனக்கு வந்து அதனால 2 kg வந்து கெயின் ஆயிடுச்சு. ரைஸ் வந்து உண்மையா சொல்றேன் நம்ம வெயிட் கெயினுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்குமே தைராய்டு இருக்குங்க. இன்னும் நம்ம வெயிட்டை வந்து அதிகமா வச்சுட்டு இருந்தேன்னா அது வந்து எனக்கு அதிக பாதிப்பை தான் கொடுக்கும். ஸோ அதனால நம்ம வந்து கம்மியா வந்து நம்ம வந்து வெயிட் வந்து கம்மி பண்ணிக்கணும். அது போக கரெக்டான ப்ரோட்டீன் ஃபைபர் எடுத்து அதுதான் நம்ம ஸ்ட்ரென்த்தானா இருக்க முடியும், இதாக இருக்க முடியும். இப்போ நீங்க வந்து அசால்ட்டா நீங்க குறைச்ச வெயிட்டை ஏத்திட்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா, அதுதாங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் இப்ப நார்மலா நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம் நம்மளோட வெயிட் வந்து கெயின் ஆயிடும். ஸோ புரிஞ்சுக்கோங்க. வெயிட் மெயின்டைனிங்லயும் நம்ம வந்து ரொம்ப பார்த்து பதனமா இருக்கணும். ஒரு கரெக்டா சாப்பிடணும், அதை எல்லாமே பண்ணணும். மெயின்டைனிங் பிடிச்ச விஷயம் அளவா எடுத்து அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாதான் முடியும் சரிங்களா. மெயின்டைனிங் வெயிட் லாஸ்ல கூட இதை மட்டும் சாப்பிடலான்னு இருந்துடலாம். வெயிட் மெயின்டைனிங்ல கொஞ்சம் நம்ம பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம்னு நம்ம கொலாப்ஸ் பண்ணும்போது நம்மளோட மைண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் நம்மளை இழுக்கும். அப்ப வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து நம்ம வந்து அந்த டேஞ்சரஸான இடம்னா வெயிட் மெயின்டைனிங் ப்ராசஸ். ஸோ அது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நம்ம நினைச்சா மட்டும்தான் வெயிட் லாஸா இருக்கட்டும் வெயிட் மெயின்டைனிங்கா இருக்கட்டும் இருக்குது. நீங்க அசால்ட்டா 3 தடவை சோறு சாப்பிட்டேன்னு சொல்றீங்க, அது எவ்வளவு பெரிய மிஸ்டேக்னு யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த 3 kg குறைச்சிருப்பீங்க, அது ஈஸியா ஒரு நாள் சாப்பிட்டே நீங்க ஏத்திட்டீங்க. கீப் அப் டெய்லியும் பண்ணிடாதீங்க. ஸோ அதுதான் சொல்லுவேன். நீங்க வெயிட் மெயின்டைனிங்ல இருந்தாலும் கொஞ்சம் ரைஸ் தான் எடுத்துக்கணும். ஸோ அதான் அதுல தான் மெயின்டைன் பண்ண முடியும். அகெயின் நம்ம பழையபடி சாப்பிட முடியுமானா வெயிட் லாஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா கிடையவே கிடையாது. அளவா சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணலாம். அப்படித்தான் நம்ம அப்ப மாதிரியே என்ன வேணாலும் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அகெயின் நம்மளோட வெயிட் வந்து கெயின் ஆயிடும். ஸோ நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ஸோ யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவி சிஸ்டர் வந்து ஹாய் சொல்லியிருந்தீங்க. ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் பிரியா சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 28 வந்து பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சிஸ்டர். நீங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா கமெண்ட்டுமே ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லா கமெண்ட்ஸுமே வந்து ரிப்ளை பண்ணியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்தநாள், அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுதான். அதுக்கப்புறம் எல்லா சிஸ்டருக்குமே பெரிய பெரிய ஹாய். சில பேருக்கு வந்து நேம் சொல்லியிருந்தேன், அவங்க வந்து நேம் வந்து அனுப்பியிருந்தாங்க, நேம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அதனால அவங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன் சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க, இப்போ
புரோட்டீன் வந்து எனக்கு ஓட்ஸும் தக்காளி தொக்கு இருந்தது sister. அதை வச்சு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்க சிஸ்டர் புரோட்டீன் அதுல இல்ல, ஃபைபர் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, புரோட்டீன் இல்லையே, புரோட்டீன் எடுக்காம இருக்கீங்களே. புரோட்டீன் வந்து எடுக்கணும் சரிங்களா. நம்ம சிம்பிளா அளவா சாப்பிடுறோம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பயறு வகைகள் எதுவுமே, புரோட்டீன்னா நம்ம அவங்க வந்து வெஜிடேரியன்ஸ், நாங்க பயறு வகையோ இல்லைன்னா ஒரு மீன் மேக்கர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு எடுத்துருக்கோம் சிஸ்டர். அது நான்வெஜ் இருந்தா சிக்கனோ மீனோ இல்ல முட்டை இந்த மாதிரி எதுனாலும் எடுத்துருக்கணும். நீங்க வந்து ஃபைபரே சரி புரோட்டீனே எடுத்துக்கல சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஸோ புரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது. எல்லாமே கரெக்டான அளவுல எடுத்து நம்ம அப்பதான் வந்து நம்ம வந்து குறைக்க முடியும். ஸோ அதனால புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியா நினைச்சிடாதீங்க. நம்ம வந்து மசில்ஸ் வந்து வீக் ஆயிடும் புரோட்டீன் எடுத்துக்கல அப்படின்னா. அதனாலதான் சொல்றேன். அதான் வேற என்ன டவுட் இருக்கு? கரெக்டா வந்து குவான்டிட்டி வந்து கம்மியா கரெக்டா எடுத்துக்கோங்க, அளவா எடுத்துக்கோங்க, சரியா தூங்குங்க. அதுவும் நைட்டு தூக்கம் மட்டும்தான், பகல்ல தூங்கிடாதீங்க. 1 மணி நேரம் கண்டிப்பா வாக்கிங் பண்ணுங்க, நல்லா தண்ணி குடிக்கிறது, இவ்வளவுதான். புரோட்டீன் ஃபைபர் கரெக்டா வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது, ஆயில் ரொம்ப கம்மியா யூஸ் பண்றது, அப்புறம் நிறைய வெரைட்டிஸ் போடுறோம், அது எது உங்களுக்கு பிடிச்சிக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அந்த பிளேட்டை வந்து ஃபில் பண்றது சும்மா ஓட்ஸ், உங்களை மாதிரி ஓட்ஸ் களி கிண்டின சிஸ்டர் அதோட தக்காளி தூக்கு வச்சு சாப்பிட்டேன்னு அப்படி நினைச்சிடாதீங்க. நான் நல்லா என்னோட பிளேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுல ஃபைபர் புரோட்டீன் எல்லாமே இருக்கிற மாதிரி உங்களுக்கு அதுதான் காட்டிகிட்டே இருக்கேன். ஸோ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தாப்புல பண்ணுங்க. அப்பதான் உங்களால ஈஸியா வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் சரிங்களா. கரெக்டா அந்த ஹெல்தியா ஒரு விஷயம் இருக்குல்ல வெயிட் லாஸ் பண்றது, அதுதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்தியா அப்பதான் வந்து வெயிட் லாஸ் நம்மளால வந்து பண்ண முடியும். ஸோ அதனால புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா ஹெல்தியா வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா வந்து பண்ணுங்க. சூப்பரா வந்து வெயிட் லாஸ் பண்ணிடலாம், கவலையே படாதீங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளவுதாங்க. வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் 59.40 வந்து இருக்குது. சூப்பர் சூப்பர். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 days தான் இருக்குது இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சு. எல்லாருமே கரெக்டாக பண்ணிட்டு இருப்பீங்கன்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் குடிக்கிறது, இது வந்து இலை பேர் வந்து லெமன் கிராஸ்ன்னு சொல்கிறது. நீங்கள் க்ரீன் டீலலாம் லெமன் கிராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது ஃப்ளேவர் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து நம்ம வீட்லேயே இருக்குது அந்த செடி. ஸோ அதை வந்து கட் பண்ணி போட்டு அது கூட கொஞ்சம் டீ தூள் போட்டு அப்படியே கொதிக்க வைக்கிறது தான். இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வேறு நம்ம வீட்டில் இருக்குல்ல, ஸோ அதனால ஹஸ்பண்ட் பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி குடிச்சாச்சு, வித்தவுட் எனி சுகர் தான் சரிங்களா. அதுக்கப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கும் பன்னீர் தான் நேற்று நைட்டு வரையில் வாங்கிட்டு வந்தோம் கடையில். ஸோ அதை வந்து கிரேவி பண்ணிடலான்ட்டு பன்னீர் அந்த மாதிரி கியூபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ இதை அப்படியே நம்ம வந்து லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டு பன்னீர் வந்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே கூட நம்ம வந்து போடலாம். நம்ம இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டு பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே பிளைனாக அதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தக்காளி வெங்காயம் ரெண்டையுமே சேர்த்து பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஆயிலே மிச்சம் இருந்தது இல்லையா, அதில் ஜீரகம், கரம் மசாலா, ஸ்பைசஸ், வரமிளகா சேர்த்து பொரிய விட்டுட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா சுருள நம்ம வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் இதில் மசாலா வந்து வெறுமிளகாய் தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், அப்புறம் கரம் மசாலா சேர்த்து நல்லா சுருள வதக்கி விட்டுக்கோங்க. வேற ஏதாவது மசாலா, சிக்கன் மசாலா இந்த மாதிரி தேவைப்பட்டா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வத்தி வந்த மாதிரி இருக்கு பாருங்க. இது வந்து பச்சை பட்டாணி வந்து சேர்த்துக்கிறேன். பச்சை பட்டாணி லைட்டா வேக வச்சுட்டு நீங்க அப்படியே சேர்த்துக்கணும் சரிங்களா. அதை அப்படியே சேர்த்து ஒரு லைட்டா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்ப தண்ணி பதம் இல்லாத மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து அப்படியே லைட்டா வேக வச்சுக்கலாம். அந்த பச்சை பட்டாணியை சேர்த்தீங்களா, நல்லா சுருள இப்ப நல்லா வந்து மிக்ஸ் ஆகி ஓரளவுக்கு பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்க போறோம். அவ்வளவுதான், நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மள பன்னீர் துண்டு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை அப்படியே ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோதுமையில செஞ்ச இந்த வீட்டு லச்சா பராத்தா இதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருந்தாங்க. வேணாம் நீ மாவு பிசைய வேணாம், எனக்கு இது சாப்பிடணும் போல இருக்குன்னு சொல்லவும் ஸோ அதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி, அதுக்கப்புறம் வந்து இங்கிட்ட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அதில் கடைசி கொத்தமல்லி தலை இல்லைன்னா கசூர் மேத்தி, அதாவது இந்த வெந்தயக்கீரையை வந்து காய வச்சு வச்சிருப்பாங்க, அது போட்டு நம்ம இறக்கிற வேண்டியது அவ்வளவுதான். இதுல குடமிளகா அந்த மாதிரி கூட நீங்க இந்த கிரேவில சேர்த்துக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த லட்ச பரத்தா இந்த இது இல்லையா கோதுமையில செஞ்சதா, அதை அப்படியே வந்து தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்க போறேன். எந்த ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணல. அவருக்கு வந்து ஒரு ஃபாயில் ஷீட்ல ரேப் பண்ணிட்டு பன்னீர் அந்த பச்சை பட்டாணி கிரேவி எல்லாம் வச்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு எல்லாமே வந்து அந்த ரொட்டி
அப்புறம் பன்னீர், அதுக்கப்புறம் காஃபி எல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் வந்து பண்ணேங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா 1 மணி நேரம் நல்லா வந்து வாக்கிங் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து மாடிக்கு வந்துட்டேன்னா கொஞ்சம் க்ரோசரிஸ் அப்புறம் எல்லாமே மிக்சடாவே வந்து பாத்தீங்கன்னா பிளிங்கெட்ல வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே. ஸோ அதுதான் வந்திருந்தது. அது எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பிடிக்குமேனு பைனாப்பிள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதை எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கிளைமேட் நல்லா கம்மலா இருக்கு பாருங்களேன். அப்படியே ஏதோ மழை வர்ற மாதிரியே இருக்கு, ஆனா வெக்க இருக்கும்ல அந்த மாதிரியே இருந்தது. ஸோ அந்த பைனாப்பிள் கொஞ்சம் எடுத்துட்டு அதுல வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா வேர்க்கடலை எடுத்துக்கிட்டு ஒரு ஆப்பிளையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஃபில்லிங்கா வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அந்த இது இருக்கு இல்லையா அன்னாச்சி பழம் மட்டும் கொஞ்சோண்டு வச்சுட்டேங்க. பாதிதான் சாப்பிட முடிஞ்சது. ஸோ ஃபில்லிங்கா இருந்தது. அப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு, குளிச்சு. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஒரு 11 மணி போல அம்மாச்சிக்கு எப்பயுமே டீ காஃபி ஏதாவது போட்டு கொடுப்போம் இல்லையா. ஸோ அதனால இன்னைக்கு வந்து காஃபி போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கப்பில் ஊற்றினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் இருந்தது. அப்புறம் பெரிய கப்பில் ஊற்றி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் சரி மிஷினில் போய் துணியை போட்டு விட்டுட்டு வந்துடலாம். அப்படியே வந்து இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா, சாமி கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடிக்கு அந்த வெத்தலை செடியில நல்லா பெருசாயிடுச்சு பாருங்களேன். அந்த செம்பில் வைக்கிற தண்ணி சாமி கிட்ட வைக்கிறத அதை அப்படியே வந்து ஊற்றி விட்டாச்சு. வெத்தலை செடியில ஊற்றிட்டு அதை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்மளோட மாடி தோட்டம் பாருங்களேன், அம்மாச்சி நல்லா கிளீன் பண்ணி கொஞ்சம் இடத்த மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த களை முளைச்சு போயிடும் இல்லையா, அதனால எல்லாம் பண்ணி நீட் அண்ட் கிளீனா இருக்கு பாருங்க, சூப்பரா. ஸோ வெண்டைக்காய்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்குது. ஸோ அதான் உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு காட்டினேன். அப்புறம் கொஞ்சம் வந்து பூ பறிக்கிறது தான் வந்தேனே மேலே. ஸோ அதான் வந்து மல்லிகைப்பூவும் கொஞ்சம் வந்து ரோசா பூவும் வந்து இருந்தது. ஸோ அதை தான் வந்து பறிக்கிறது. வேற எதுவுமே நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராலாம் வந்து கடையில் பூ வாங்குறது கிடையாது, எப்பயாவது வாங்குவோம். மேக்ஸிமம் எங்கள் மாடி தோட்டத்தில் உள்ள பூவே எங்கள் இதுக்கு ஏன்னா அப்படியே உதுத்து போட்டு விட்டுருவேன். சாமி ரூம்ல உள்ள லைட்டு என்னன்னு தெரியல ஒழுங்கா எரிய மாட்டேங்குச்சு. அதான் சூப்பராக விளக்கு போட்டு செம்மையாக சாமி கும்பிட்டாச்சு. செம்ம பாசிட்டிவான எனர்ஜி. ஸோ அதான் அதுக்கப்புறம் வந்து துணி எல்லாமே அள்ளிட்டு வந்து காய போட்டு விட்டுட்டேன் இந்த படியிலேயே. போதும் இதிலே காஞ்சிடுது, நல்லா வெயிலே இதிலே காஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே போட்டேன். ஏன்னா மிஷின்ல போட்ட துணி தானே, அதனால. அதுக்கப்புறமா சரி நேற்று வந்து வச்ச காரக்குழம்பும் இருக்குது, அது கூட்டுமே இருக்குது, ரெண்டையுமே சேர்த்து சுண்ட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா பிள்ளைங்க 2 பேரையும் குளிப்பாட்டி விட்டுட்டு இருந்தேன்னா 2 பேரும் கவன் வந்து நக்கல் பண்ணவோ அவன் வந்து அழுகிற மாதிரி அழுதுட்டு இருந்தான். ஸோ 2 பேரையும் ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டாச்சு. நல்லா கொஞ்ச நேரம் நல்லா டப்புல உட்கார வச்சிருந்தேன் தண்ணியில. அப்புறம் குளிப்பாட்டி விட்டாச்சு. நல்லா சுண்ட வச்ச குழம்பும் சூப்பரா இருக்கா. அம்மாச்சிக்கு வந்து நேற்று வச்ச கஞ்சியே இருந்தது. ஸோ அதனால மோர் சோறு வந்து வச்சு இந்த சுண்ட வச்ச குழம்பு வச்சு கொடுத்தேன். சூப்பரா இருக்கும் இல்லையா அந்த காம்பினேஷன். அம்மாச்சிக்குமே இந்த மாதிரி தான் பிடிக்கும் அவங்களுக்குலாம். ஸோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் காலைல சப்பாத்தி சாப்பிடல நான். ஸோ அதனால அதே போட்டுக்கலாம், பன்னீர் எல்லாமே இருக்கு, பிள்ளைங்களுக்குமே அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால சப்பாத்தி தான் வந்து போட்டுட்டேன், கோதுமையிலான சப்பாத்தி. சரிங்களா, ஒரு 2 சப்பாத்தி நமக்கு போட்டுக்கலாம், பிள்ளைங்களுக்கு ஒரு 2 போட்டுட்டோம்னா அவங்களும் சாப்பிட்டுப்பாங்க இல்லையா. அந்த சுண்ட வச்ச அந்த குழம்பு, அதுக்கப்புறமா வந்து பன்னீர் கிரேவி, அதுக்கப்புறம் 2 சப்பாத்தி, ஆயிலே யூஸ் பண்ணல பாருங்க. சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஃபில்லிங்கா சாப்பிட்டாச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்துட்டேன் இல்லையா, சரி கையோட அந்த பாத்திரத்தை இருக்கிறதெல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா 4 மணி ஆயிடுச்சு, தம்பி டியூஷன்ல விட போலான்னு பார்த்தா சின்னதும் இன்னைக்கும் குடுகுடுன்னு இறங்கி ஒடியாந்துட்டாரு. கவன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு, கவன் ஒழுங்கா படிக்கணும், பார்த்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க இப்ப கீழே விட்டுறதுங்க, அவன் அழகா மேல ஏறி போயிடுறான். ஏன்னா என்னால ஏறிட்டே இருக்க முடியல மாடியில, அங்கேயே ஏறுறோம் இங்கேயே ஏறுறோமா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் என்ன வாய் பேசுது பாருங்களேன் எப்படி. அப்புறமா வந்து அவனையும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டு சரி ஈவினிங் ஸ்நாக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாவல் பழம், அதாவது நவா பழம் தான் வந்து எடுத்துக்கிறேன் நான். இது ரொம்ப ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ் இல்லை, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுகர் உள்ளவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ அதான் சாப்பிட்டேன் இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா. அப்புறம் வந்து அம்மாச்சிக்கு காஃபி வந்து போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்து அம்மாச்சி வேலை பார்க்குற இடத்துக்கே போட்டு கொடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து வரல அம்மாச்சி, வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்படியே வந்து பார்க்குக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஜோதியும் வந்து பார்க்குக்கு வர சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் வந்துட்டாங்க, அவங்க பசங்களை கூட்டிட்டு. ஸோ எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கிட்டு ஒரு சிஸ்டர் உட்காந்துருக்காங்க பாருங்க, ஜோதி வீட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்க தான், உட்காந்து எக்ஸசைஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ பேசிட்டு இருந்தோம் நல்லா கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பசங்க அவங்க வாட ஓடி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அங்கிட்டு இங்கிட்டுமா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படியே மைண்ட்ல, ஏன்னா அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டே இருப்பாங்க இல்லையா.
அதனாலதான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க பாருங்களேன், தருணும் ஜோதியோட சின்ன பையனும் சேர்ந்து 2 பேரும் என்னமோ தோல்ல கையை போட்டுக்கிட்டே நடந்துட்டே இருக்கானுங்க. போனதுல இருந்து இதே மாதிரி நடந்துகிட்டே இருந்தாங்க. கியூட்டா இருந்தது பாக்குறதுக்கு. அழகா பேசிட்டு பெரியவங்க நடப்போம் இல்லையா, அதே மாதிரி நடந்துட்டு இருந்தாங்க அழகா. அதுவும் பின்னாடி நாங்க பாக்குறோமான்னு பாத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுமே வந்துட்டாங்க. ஸோ ஆட்டா நூடுல்ஸ் தாங்க நீட்டே தான் இருக்கு, சிம்பிளா. கொஞ்சம் உடம்பு ஒரு மாதிரியா இருந்தது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டா நூடுல்ஸ் தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதான் வந்து நான் அதனால கொஞ்சம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிட்டேன். ஒரு மாதிரியா இருந்தது. தலையிலையும் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டேன் கூலர்கிட்ட. எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. ஸோ முட்டைலாம் போட்டு அந்த கோதுமையில செஞ்ச அந்த பத்தஞ்சலி நூடுல்ஸ் தான் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் அதை தான் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டோம். இது இந்த மாதிரி ஏதாவது சம்டைம் வந்து கிரேவிங்ஸ் இருக்குன்னா இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம், சரிங்களா. முட்டை போட்டோ நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டோ எடுத்துக்கலாம். அப்புறம் கடைசியாக வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஹஸ்பண்ட் பாத்திரம் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு டேவை வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யூஸ்ஃபுல்லாக ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அப்படிதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம்.